வணக்கம் மிதுன ராசி அன்பு நேயர்களே. மிதுன ராசிக்காரர்களே, அதிர்ஷ்டத்தின் கதவு முழுமையாக திறந்துவிட்டது. பணயோகம் உங்களை சுற்றி வலம் வரப்போகிறது. இனி உங்கள் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறப்போகிறது. அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உடனே ஒரு தனித்துவமான ஆற்றலை தருகிறார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகள் மென்மை மற்றும் குரல் சக்தியால் நிரம்பியவை. அவர்களுடன் ஒரு உரையாடல் போதுமானது. அந்த சந்தர்ப்பத்தில் மனம் திறக்காமல் இருக்க முடியாது. அவர்கள் சூழல் ஏதும் பாதிக்காது. அறிவும் நுட்பமும் மூலம் எல்லா இடங்களிலும் முன்னேற்றம் காண்பார்கள். அதேபோல் அவர்கள் செயல்படுவதில் வினையும் சிந்திப்பதில் விருத்தியும் இணைந்துள்ளது. ஒரு விஷயத்தை தொடங்கினால் அதில் சிறந்த முறையில் முடிவு செய்யும் திறன் அவர்களுக்கு இயல்பானது. அவர்களின் முயற்சிகள் எப்போதும் புதிய சாதனைகளை உருவாக்கும். அவர்கள் வேகம் பிளஸ் நுண்ணறிவு என்ற அரிய கலவை கொண்டவர்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் ஒரு காந்தம் போலவே இருக்கிறார்கள். அவர்களின் சிரிப்பு, நடிப்பு, வார்த்தை சக்தி அனைவரையும் ஈர்க்கும். நண்பர்கள், உறவுகள், குழு செயல்களில் அவர்கள் இயற்கையாகவே முன்னணியில் இருக்கும். அவர்களின் தோழமை ஒரு விசுவாசத்தின் அடையாளம். ஒருமுறை நண்பராக கொண்டவர்கள் வாழ்நாளுக்கே உறவாடுவார்கள். அவர்கள் புதுமைகளை நேசிப்பவர்கள். அவர்களுக்கு பழைய விதிகள் மட்டுமே போதாது. புதிய முயற்சிகள், சவால்கள், கண்டுபிடிப்புகள் அவர்களை உற்சாகப்படுத்தும். அவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒரு புதிய பயணமாக மாற்றுவார்கள். மேலும் அவர்களின் அறிவு மற்றும் கருத்து படிப்பில் சிறப்பான திறன் உள்ளது. தொழில், கல்வி, கலை, தொடர்பு எந்த இடங்களிலும் அவர்கள் முன்னணி. அவர்களின் நடவடிக்கைகள் நுணுக்கமானவை. முடிவுகள் அறிவு மற்றும் அனுபவத்தின் பெரும் விளைவு. மிதுன ராசிக்காரர்கள் சமூகத்தில் ஒளி பரப்புபவர்கள். அவர்கள் சுற்றியிருப்போரின் மனதை உயர்த்தும் திறன் கொண்டவர்கள். அவர்களின் உத்வேகம், அறிவு, காந்த சக்தி அனைவரையும் தங்கள் வழியில் இழுத்து கொண்டு செல்லும். மேலும் சிந்தனையில் துல்லியமாகவும் ஆராய்ச்சி அடிப்படையிலும் செயல்படுவார்கள். ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முழுமையாக ஆராய்ந்து முடிவு செய்வார்கள். அவர்கள் நடந்து செல்லும் பாதை எப்போதும் வெற்றி கொண்ட பாதை. மொத்தமாக மிதுன ராசிக்காரர்கள் அறிவின் ஒளியுடன், செயலின் வேகத்துடன், சமூக கவர்ச்சியுடன் பிறந்தவர்கள். அவர்கள் வாழ்வின் சாதனை, மகிழ்ச்சி, சமூக உயர்வு அனைத்திலும் முன்னணி. அவர்களின் பெயர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒளிரும். அவர்களின் வாழ்க்கை ஒரு புதுமை கதை. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் அதிபதி புதன். புதன் அவர்களை திறமை, தகவல் பரிமாற்றம், புத்திசாலித்தனம், வினைத்திறன் ஆகியவற்றில் முன்னேற்றம் செய்யும். அவர்களின் வார்த்தைகள், எழுத்து, சிந்தனை அனைத்தும் அறிவின் ஒளியை பரப்பும். இந்த கிரகத்தின் சக்தியால் அவர்கள் எந்த இடத்திலும் தலைசிறந்த நிபுணர்களாக மாறுவார்கள். சந்திரன் அவர்களின் மனசோர்வையும் உணர்ச்சி பரிமாற்றத்தையும் ஒழுங்குபடுத்தும். அவர்களின் மனம் அமைதியானது. அதனால் வாழ்க்கை முடிவுகள் மெதுவாகவும் சரியான முறையிலும் உருவாகும். சந்திரனின் ஆசிர்வாதத்தால் உள்ளூர்தல் மற்றும் குடும்ப அமைதி மிக்கது. சூரியன் அவர்களுக்கு சுயநம்பிக்கை, ஆர்வம் மற்றும் தலைமை தரும். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒளிரும். அவர்களின் ஆளுமை பிறருக்கு வழிகாட்டும். சூரியனின் தாக்கம் அவர்களை புதுமை மற்றும் செயல்திறனில் முன்னணி ஆக்குகிறது. சுக்கிரன் இவர்களுக்கு அழகு, கலை, அன்பு, சமூக ஈர்ப்பு ஆகியவற்றில் நல்வினை தரும். அவர்களின் உடல், பேச்சு, நடனம், உடல் மொழி அனைவரையும் கவரும். சுக்கிரன் அவர்களுக்கு செல்வம், கலை, சமூக மரியாதை ஆகியவற்றையும் வலுப்படுத்தும். சனி சில நேரங்களில் சோதனை வழங்கும். ஆனால் அதுவே அவர்களை பொறுமை, தைரியம், செயல்திறன் ஆகியவற்றில் வலிமையாக்கும். அவர்கள் சிரமங்கள் வந்தாலும் அதை கடந்து முன்னேறும். எதிர்காலத்தில் வெற்றி உறுதி. குரு அவர்களுக்கு அறிவு, தர்மம், நீதி, சிந்தனை வழங்கும். அவர்கள் பெற்ற அறிவு அவர்களை உயர்ந்த நிலை, புகழ், செல்வம் ஆகியவற்றுக்கு வழிகாட்டும். குரு அவர்களை பெரும் அனுகூலத்தில் வைத்திருப்பதால் சாதனைகள் தாமாகவே உருவாகும். மேலும் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களின் கிரக நிலைகள் அறிவு, வாய்ப்பு, செல்வம், சமூக உயர்வு, தர்மம், அமைதி அனைத்தையும் ஒரே நேரத்தில் வழங்கும். இந்த கிரக நிலைகள் அவர்களை வெற்றியின் வழிகாட்டிகளாக மாற்றும். அவர்கள் எதிலும் முன்னிலை வகிப்பார்கள். எதிர்காலங்களில் உயர்ந்த நிலை, செல்வம், புகழ், அமைதி அனைத்தும் பெற்றிருக்கிறார்கள். அதைவிட மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒளிரும் அதிர்ஷ்டங்களால் நிரம்பியதாகும். சில நேரங்களில் தாமதமாக வாய்ப்புகள் வந்தாலும் அவை அவர்களுக்கு பெரும் வெற்றியாக மாறும். அவர்களின் சாதனைகள் தன்னிச்சையாகவும் செல்வம் மற்றும் புகழுடன் ஒளிரும். சுக்கிர யோகம் அவர்களுக்கு செல்வம், அழகு மற்றும் சமூக ஈர்ப்பை வழங்கும்.
அவர்கள் பணியிலும் கலையிலும் சமூகத்தில் கம்பீரமாக ஒளிர்வார்கள். அவர்கள் வாழும் சூழல் எப்போதும் செழிப்புடன் அமைதியுடனும் இருப்பதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பணவள யோகம் மிக வலிமையானது. அவர்களின் முயற்சி தங்கம், நிலம், சொத்து ஆகியவற்றை தரும். இது அவர்களுக்கு வணிக, தொழில், கலைத்துறைகளில் முன்னணி நிலையை உறுதி செய்யும். ஏனென்றால் அவர்களுக்கு குரு யோகம் அறிவு, நிதானம், தர்மம் மற்றும் உயர்வு தரும். அவர்கள் எப்போதும் நன்மைகளை செய்யும் மனிதர்களாக இருக்கின்றனர். அவர்கள் செய்யும் நல்வினை எதிர்காலத்தில் பெரும் வெற்றியாக திரும்பும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பராக்சக்தி யோகம் வலிமை மற்றும் துணிச்சலை தரும். அவர்கள் எந்த சவாலையும் தைரியத்துடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள். சோதனை வந்தால் அதை ஒரு வாய்ப்பாக மாற்றும் திறன் அவர்களுக்கு இயல்பானது. மேலும் விளம்பல் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு பெரும் பலன் தரும். புதிய சந்தர்ப்பங்கள், புதிய நபர்கள், திடீர் வாய்ப்புகள் இவை அவர்களை உயர்வு நோக்கி செலுத்தும். அதேபோல் மிதுன ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப யோகம் நிறைந்தது. அவர்கள் குடும்ப உறவை கவனிப்பார்கள். திருமணம் சிறப்பானது. அன்பும் அமைதியும் நிரம்பியதாக இருக்கும். குடும்ப மகிழ்ச்சி அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்கும். அவர்களுக்கு பெயர் யோகம், சமூகத்தில் மதிப்பு, புகழ், மரியாதை அனைத்தும் கிடைக்கும். அவர்களின் சாதனை காலத்தையும் தலைமுறைகளையும் மாறும் ஒரு எடுத்துக்காட்டாகும். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை சந்தோஷமும் செல்வமும் நிறைந்த பயணம். அவர்கள் முயற்சிக்கும் ஒவ்வொரு விஷயமும் பெரும் வெற்றியாக மாறும். அவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய கதையாக வெளிப்படும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் மற்றும் யோகத்தின் இணைவால் வாழ்வின் முன்னணி. அவர்கள் செல்வம், புகழ், அறிவு, அமைதி மற்றும் சமூக உயர்வு அனைத்தையும் பெறுவார்கள். அவர்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி சித்திரமாக ஒளிரும் சாதனைகளால் நிரம்பியதாக இருக்கும். ஏனென்றால் ஜோதிடத்தின்படி அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தில் பயணம் செய்து வருகின்றன. இந்த கிரக சஞ்சாரம் ராசிகளின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை உருவாக்கும். அதன்படி இந்த அக்டோபர் மாதங்களில் கன்னி ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி நடைபெறுகிறது. சுக்கிரன் அன்பு, அழகு, பணம் மற்றும் அழகியல் போன்ற துறைகளின் அதிபதியாக இருக்கிறார். ஜாதகத்தில் சரியான இடத்தில் அமர்ந்தால் சுக்கிரன் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் தருகிறார். இந்த பெயர்ச்சி குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. அதில் மிதுன ராசியும் ஒன்று. மிதுன ராசிக்காரர்களின் 4வது வீட்டில் சுக்கிரன் சஞ்சாரம் நடக்கிறது. இதனால் அவர்கள் வணிகத்தில் வெற்றி, பெரிய ஒப்பந்தங்கள், முதலீட்டு வருமானம் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் ஆகியவற்றை பெறுவார்கள். குடும்பத்தில் நல்லிணக்கம் மற்றும் வாழ்க்கை துணையுடன் நலமான நேரம் செலவிட முடியும். வேலை தேடுபவர்கள் தங்கள் திறமைக்கு ஏற்ற வேலைகளை அடையலாம். அது மட்டுமில்லாமல் புதன் பகவானின் அருள் இருந்தால் அறிவு, செல்வம், புத்திசாலித்தனம், வாணிப வெற்றி அனைத்தும் பின்தொடரும். சுக்கிரன் குருள் இல்லாவிட்டால், புதன் பார்வை சாதகமாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கை திசை மாறும் என்பதும் நம்பிக்கை. புதன் பகவான் அறிவு, பேச்சும் திறன், கல்வி, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றுக்கான ஆதி கிரகமாக கருதப்படுகிறார். இந்த நிலையில் புதன் பகவான் பெயர்ச்சியாக உள்ளதால் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆச்சரியமான முன்னேற்றங்கள் ஏற்பட உள்ளன. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் சொந்த கிரகமே என்பதால் இந்த பெயர்ச்சி ராஜயோகம் போன்றது. தொழிலில் உயர்வு, சம்பள உயர்வு, புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும். கல்வியில் சிறப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும், மன உறுதி அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான். இதற்கான பரிகாரம் புதன்கிழமையில் குழந்தைகளுக்கு புத்தகம், பேனா வழங்கவும். அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களின் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும் நல்ல காலகட்டம் இது. தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் அதில் தடைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். இனி இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக நீங்கும். பெற்றோர் பெரியோரின் அனுகூலம் ஏற்படும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். பெற்றோர் பெரியோரின் அனுகூலம் ஏற்படும். சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகளின் படிப்பு, தொழில், உத்தியோகம், படிப்பு, வியாபாரத்தில் அதி அற்புதமான யோகங்கள் ஏற்படும். இரத்த அழுத்தம், சர்க்கரை, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. அவர்களுடன் மனம் விட்டு பேசுவதும் நல்லது. அவர்களிடம் அனுசரணையாக பேசி தீர்ப்பதும் நல்லது. அவர்களை திட்டுவது, சபிப்பது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. சுக்கிரன் நீச்சமாக இருப்பதால் திட்டுவது, சபிப்பதால் எதிர்மறையான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது.
மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையாகவே நுண்ணறிவு மற்றும் புத்திசாலித்தன்மை கொண்டவர்கள். அவர்கள் சிந்திக்கும் போது மிக துல்லியமாக விவேகத்துடனும் செயல்படுவார்கள். எதிர்கால முடிவுகள், வாழ்க்கை நடவடிக்கைகள் அனைத்தும் அவர்களுடைய அறிவுத்திறனில் அடிப்படையாக இருக்கும். மேலும் அவர்கள் சமூகத்தில் மிகவும் கவர்ச்சிகரமானவர்கள். பேச்சு, நடை, சிரிப்பு, உடல் மொழி அனைத்தும் பிறரை கவரும். சக்தியுடனும் மென்மையுடனும் நிறைந்தவை. அவர்களுடன் தொடர்பில் இருக்கும் அனைவரும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அனுபவிப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்திற்கு மிக முக்கியத்துவம் தருவார்கள். அவர்கள் உறவுகளில் அன்பும் பராமரிப்பும் காட்டுவார்கள். குடும்ப உறவு அவர்களுக்கு வாழ்வின் அடித்தளம். திருமணம் சிறப்பாக இருக்கும். உறவுகள் அமைதியானதும் மகிழ்ச்சியானதாகவே இருக்கும். அவர்கள் சூழ்நிலையை நல்ல முறையில் ஆராய்ந்து அதற்கேற்ப தைரியமாக செயல்படுவார்கள். சிக்கல்கள் வந்தாலும் பதற்றமின்றி விவேகத்துடனும் தீர்வு காணும் திறன் அவர்களிடம் உள்ளது. அவர்களின் வாழ்க்கை ஒரு பக்கம் அமைதி, மறுபக்கம் செயல் விறுவிறுப்புடன் இருக்கும். குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களின் குணங்களில் நேர்மை, பொறுமை, நுண்ணறிவு, ஆற்றல் ஆகியவை அதிகமாக உள்ளன. அவர்கள் உறவுகளிலும் நண்பர்களிலும் நம்பகத்தன்மையுடன் நடந்து கொள்வார்கள். ஒருவருடன் நட்பாக இணைந்தால் அந்த நட்பு வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருக்கும். ஏனென்றால் குடும்ப சூழல் எப்போதும் அமைதியானது. வீட்டில் ஒழுங்கும் சுகமும் அமைதியும் இருக்கும். அவர்கள் வீட்டில் அன்பும் பராமரிப்பும் ஒரே நேரத்தில் பளபளப்பாகவே ஒளிரும். மொத்தத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் அறிவு, திறமை, அமைதி, உறவு, பொறுமை, நம்பிக்கை, சமூக உயர்வு ஆகியவற்றின் இணைவால் வாழ்நாளில் முன்னணி. அவர்கள் குடும்பம், நண்பர்கள், சமூகத்தில் ஒளிரும் நட்சத்திரம் போன்றவர்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு அழகான சித்திரம் போல் வெளிப்படும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் உடனே மனசாட்சியின் ஒளியை உடையவர்கள். அவர்கள் செயல்களில் உற்சாகம், வார்த்தைகளில் புதிய சக்தி, எண்ணங்களில் தெளிவான விறுவிறுப்பு ஆகியவை இருக்கும். அவர்கள் யாருடன் பேசினாலும் மனதை ஈர்க்கும் காந்த சக்தி கொண்டவர்கள். சிறிய சந்தர்ப்பங்களில் கூட அவர்கள் அறிவு காற்று வீசுவார்கள். அவர்கள் அறிவு மற்றும் சிந்தனை மூலம் முற்றிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் வாழ்வில் புதுமையை தேடுபவர்கள். அவர்கள் பழைய வழிகளை மட்டும் பின்பற்ற மாட்டார்கள். புதிய முயற்சிகள், புதிதான யோசனைகள் அவர்களை உல்லாசமாக்கும். அவர்களின் வாழ்க்கை ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு கதையைப் போல் இருக்கும். அவர்கள் சமூகத்தில் கவர்ச்சிகரமானவர்கள். பேச்சு, நடை, சிரிப்பு, உடல் மொழி அனைத்தும் மக்கள் மனதை ஈர்க்கும். நண்பர்கள், உறவுகள், வேலை சுற்றிலும் அவர்கள் முன்னணி. அவர்கள் ஒரே நேரங்களில் நுண்ணறிவு மற்றும் செயல்திறன் உடையவர்கள். ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை மிக துல்லியமாகவும் விரைவாகவும் நிறைவேற்றுவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் தைரியம், நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு கொண்டவர்கள். சவால்கள் வந்தாலும் அவற்றை கடந்து முன்னேறும் திறன் அவர்களில் இயற்கையாகவே உள்ளது. அவர்களின் வாழ்வில் அறிவு மற்றும் கற்பனை இணைந்திருக்கும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் புதிய சாதனையாக மாறும். மொத்தமாக மிதுன ராசிக்காரர்கள் புதிய யோசனை, அறிவு, திறமை, சமூக கவர்ச்சி, செயல்திறன் ஆகியவற்றின் கலவையாகவே பிறந்தவர்கள். அவர்கள் வாழ்வில் சாதனை, மகிழ்ச்சி மற்றும் ஒளிரும் வாழ்க்கை உண்டு. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் முயற்சி, அறிவு, திறமை மற்றும் தர்மபூர்வமான நடவடிக்கையால் வாழ்வில் உறுதியான சொத்து பெறுவார்கள். எதிர்காலங்களில் அவர்கள் சொந்த வீட்டை வாங்கி குடும்பத்துடன் அமைதியான மற்றும் வசதியான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். வீடு என்பது அவர்களுக்கு முன்னேற்றத்தின் அடையாளம். அவர்கள் அதற்கு பணமும் வசதியும் செல்வமும் சேர்ப்பார்கள். ஏனென்றால் அவர்களின் செயல்திறன் மற்றும் சாதனைகளால் ஆட்டோமேட்டிக் அல்லது லக்ஸரி கார் வாங்கும் வாய்ப்புகளும் அதிகம். அது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். சமூகத்தில் அவர்களின் நிலையை பிரதிபலிக்கும். வாழ்க்கையில் சுகாதாரமும் வசதியும் அவசியமென்று நினைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் வாகனம் வாங்குவதில் கவனமாக நட்புவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் வீடு மற்றும் கார் வாங்குவார்கள். அது அவர்களின் வளர்ச்சி, செல்வம் மற்றும் சமூக உயர்வு ஆகியவற்றின் ஒரு தெரியும் சின்னமாகும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் சொந்த வீட்டை வாங்குவார்கள். அவர்கள் குடும்பம், வசதி, அமைதி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். வீடு என்பது அவர்களுக்கு பாதுகாப்பும் சமூக மரியாதையும் தரும் ஒரு முக்கிய அடையாளம். மேலும் அவர்களின் சாதனைகள் மற்றும் முயற்சியின் வெற்றியால் ஒரு நவீன அல்லது லக்ஸரி வாகனம் பெறுவார்கள். வாகனம் அவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், உழைப்பின் பயனையும் பிரதிபலிக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் பணம் மற்றும் செல்வம் வருவதற்கு முன் திட்டமிடுவார்கள். தொழிலில் வெற்றி, தொழிற்சாலை, வணிக முதலீடுகள் மூலம் நிதிநிலை உயரும். செல்வம் அவர்களுக்கு வாழ்க்கையின் நிறைவான சுகாதாரத்தையும் பாதுகாப்பையும் தரும். அவர்கள் அறிவும் திறமையும் கொண்டு தொழில் முன்னேற்றத்தில் முன்னணி வகிப்பார்கள். புதிய வாய்ப்புகள், உயர் பதவி, முக்கியமான திட்டங்களில் ஈடுபாடு அனைத்தும் அவர்களின் முன்னேற்றத்திற்கும் செல்வத்திற்கும் உதவும்.
மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒருமித்த உறவு ஆகியவற்றை வாழ்வில் பெற்றெடுப்பார்கள். வீட்டிலும் வேலை பிரதானத்திலும் ஒழுங்கும் அமைதியும் இருக்கும். குடும்ப உறவுகள் வலிமையாகும். அவர்கள் சமூகத்தில் மதிப்பு மிக்கவர்கள். அங்குள்ளோர் அவர்களை சமூக உயர்வு மற்றும் செல்வம் கொண்டவர் என்று காண்பார்கள். அவர்களின் பெயர் ஒளிரும். வாழ்க்கையில் சாதனைகள் பெறும், மரியாதை தரும். அவர்களின் எதிர்கால வாழ்க்கை ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் ஆகியவற்றால் நிரம்பும். செல்வம் மற்றும் சமூக விளக்கம் அவர்களுக்கு வாழ்க்கையை சுகமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் மாற்றும். அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் புதிய சந்தர்ப்பங்கள், பயணங்கள், புதிய வாய்ப்புகளை அனுபவிப்பார்கள். அவை அவர்களை மேலும் முன்னேற்றும். வாழ்க்கையை புதிய அனுபவங்களால் நிறைய நிரப்பும். வாழ்க்கையில் வீடு, கார், பணம், தொழில் முன்னேற்றம், குடும்ப அமைதி, சமூக மரியாதை எல்லாவற்றிலும் மிதுன ராசிக்காரர்கள் முன்னணி. அவர்கள் வாழ்க்கை ஒரு செழிப்பும் ஒளிவுமிக்க பயணம் போல இருக்கும். அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் செல்வம், அமைதி, மகிழ்ச்சி, சமூக உயர்வு அனைத்தையும் பெற்றிருப்பார்கள். அவர்கள் முயற்சியும் அறிவும் இணைந்து வாழ்க்கையை முழுமையாக்கும். அதாவது மிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும், வெற்றிகள் கைகூடும், ஆட்சி பொறுப்பில் அமரும் வாய்ப்புகள் ஏற்படும், தேவையில்லாத வாக்குவாங்கல் சிக்கல்கள் போன்றவை சரியாகும். தோள்பட்டை, கழுத்து சுளுக்கு, நரம்பு பாதிப்பு, காது பிரச்சனை, வண்டி வாகனங்களில் சிறிய விபத்து வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இளைய சகோதரன், சகோதரிகள் வாழ்க்கையில் பிரச்சனை, அக்கம் பக்கத்துடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பெயரை கொடுத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. இந்த மாதங்களில் பெண்ணால் பெயர் கெடும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய துணைவியின் சொத்துக்கள் வந்து சேரும். பெரிய சந்தோஷம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டம் இது. நெஞ்சு, மார்பு, இடுப்பு வலி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பெரிய பாதிப்புகள், நஷ்டம் எதுவும் ஏற்படாது. குரு, செவ்வாய் இணைந்துள்ளதால் எந்த பதவிக்காக, எந்த பொறுப்புக்காக காத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் கிடைக்கும் நல்ல காலகட்டமாகவே இருக்கும். தெய்வ அனுகூலத்தால் அற்புதமான மாதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டு. தொற்றது துளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 75% நன்மைகளும் கிடைக்கும். அதேபோல் குரு பகவான் 10ஆம் வீட்டில் பயணிக்க உள்ளார். தொழிலில் உயர்வு, புதிய வாய்ப்புகள், மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். மரியாதை, கௌரவம் உயரும். கடின உழைப்புக்கு சிறந்த பலன் கிடைக்கும். அதாவது மிதுன ராசியின் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியான புதன் பகவான் வரும் 4ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கும் பின்னர் விருச்சிகத்தின் வீட்டிற்கும் வருகிறார். விருச்சிகத்தின் வீட்டுக்கு வந்தாலும் கூட ராசியாதிபதி மறைவதால் உடல்நிலையில், மனோநிலையில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ மறைந்தால் எதையும் முன்னின்று செய்யக்கூடாது. நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து செய்வது நல்லது. 7ஆம் தேதிக்கு பிறகு புதன் விருச்சிகத்திற்கு வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் என்பதால் இந்த மாதம் பயப்பட தேவையில்லை. நீசபங்க ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. கெட்ட எண்ணத்தோடு உங்களிடம் நெருங்குபவர்களை காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சூரியன் உங்களுக்கு 3ஆம் அதிபதி தற்போது நீச்சத்தில் இருக்கிறார். இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்குள் சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் சூரியன் தொடர்பு ஏற்படும் போது நீசபங்க ராஜயோகம் ஏற்படும். முயற்சிகள், தேவைகள் அனைத்தும் 16ஆம் தேதிக்கு பிறகு வைத்து கொண்டால் வெற்றி பெறுவீர்கள். சூரியன் நீச்சமாக இருந்தால் சகோதரர் விஷயங்களிலும் அப்பா உறவுகளிடமும் சிறந்து கவனமாக இருப்பதும் நல்லது. சுக்கிரன் 5, 12ஆம் அதிபதி தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். 16ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வீர்கள். குரு பார்வை பெறக்கூடிய புதனாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சூரியன் நீச்சமாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களுடன் பேசுவது, கடின உழைப்பை போடுவது, யாருக்காவது உதவிகள் செய்ய வேண்டும் என நினைப்பது போன்றவற்றை 16ஆம் தேதி வரை தள்ளி வைப்பதும் நல்லது. அதற்கு மேல் சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு யோகமாக மாறும். 12ஆம் அதிபதியும் சுக்கிரனாக இருப்பதால் வெளிநாடு, வெளியூர் செல்வது, குழந்தைகளை வெளியூர், வெளிநாடு அனுப்புவது போன்றவை உண்டாகும். மிதுனத்திற்கு இந்த மாதம் வெற்றிகளை கொடுக்கும் மாதமாகும். ஐப்பசி மாதம் அமையும். சினிமா, விளையாட்டுத்துறை என எந்த துறையாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். செவ்வாய் 6, 11ஆவது அதிபதி தற்போது 5இல் இருக்கிறார். செவ்வாய் 10ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறுவார்.
புதனோடு செவ்வாயும் குரு பார்வை வருவதால் கடன்களை அடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். எதிரிகள் தொல்லை நீங்கும். யோகமான மாதமாகவே இது இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இடமாற்றமோ வேலை மாற்றமோ வீடு மாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதீத லாபம், நல்ல வருமானம் உண்டாகும். சொத்து சேர்க்கும் யோகம் உண்டு. இந்த மாதம் முழுவதும் பணம் ஏதாவது வகையில் கையில் கிடைத்து கொண்டே இருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ஏனென்றால் ஜோதிடத்தில் சுக்கிரன் காதல், படைப்பாற்றல், செல்வம் மற்றும் உறவுகளை குறிக்கிறது. மேலும் இது திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கைகளையும் வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சுக்கிரனின் ராசி மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்கள் சுக்கிர பயிற்சியால் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே நற்பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள். இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதில் மிதுன ராசியும் ஒன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பயிற்சி மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கப் போகிறது. இந்த காலகட்டங்களில் சரியான வாய்ப்புகளை பெறுவதன் மூலம் அவர்கள் பெரும் செல்வத்தை குவிக்கும் வாய்ப்புகளை பெறப்போகிறார்கள். இந்த பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களின் லக்ன வீட்டில் உருவாகிறது. வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வு இருக்கும். மேலும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வேலையில் அவர்களின் கடின உழைப்பு பதவி உயர்வுடன் மரியாதையும் அவர்களுக்கு பெற்றுத்தரும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஒட்டுமொத்த நிதிநிலை வலுவடையும். முதலீடுகள் மற்றும் நண்பர்களின் உதவியால் அவர்களின் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறலாம். பல்வேறு செயல்பாடுகளை முடிக்க அவர்களின் ஆரோக்கியம் உறுதுணையாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களும் மிகவும் முக்கியமானவை. கிரகங்களின் இயக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கோடிகளை அள்ளி கொடுக்கும் குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். குரு பகவானின் இந்த ராசி மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை ஏற்படுத்த போகிறது. குரு பகவான் பெரும்பாலும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நிதி சிக்கல்களையும் கடந்து முன்னேற உதவுகிறார். குரு 45 நாட்கள் கடக ராசியில் இருப்பார். அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி வரை கடக ராசியில் இருப்பார். குரு பகவான் தற்போது மிதுன ராசியில் இருக்கிறார். தனது பயணத்தை முடிக்க தயாராகியும் வருகிறார். தீபாவளிக்கு முன்னால் நடக்கும் இந்த குரு பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு இது அவர்களின் வாழ்க்கையின் சிறந்த நேரத்தின் தொடக்கமாகவே இருக்கப் போகிறது. அவை எந்தெந்த ராசிகள் என்பதில் மிதுன ராசியும் ஒன்று. குரு பகவான் மிதுன ராசியை விட்டு செல்லும் போது அவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தருகிறார். இந்த குரு பெயர்ச்சி வணிகர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். மேலும் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து பெரும் லாபத்தை ஈட்ட முடியும். இந்த காலகட்டங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை வீடு மற்றும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும். மேலும் நிதி நிலைமை மிகவும் நிலையானதாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவிட முடியும். மேலும் சரியாக தொடர்பு கொள்வது மூலம் பழைய பிரச்சனைகளை சரி செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்கள் அனைத்து விஷயங்களையும் திட்டமிட்டால் வெற்றி நிச்சயமாக தேடி வரும். கடந்த கால ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும். அதேபோல் இந்த கிரகங்களின் இடப்பெயர்ச்சி என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக கருதப்படுகிறது. ஒரே ராசி அல்லது கட்டத்தில் ஒரே 2 கோள்கள் சேர்ந்து நிற்கும் போது அது ராஜயோகம் போன்ற சக்தி வாய்ந்த கலவையை உருவாக்கி நிதி, தொழில், உறவுகள் என அனைத்திலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். இது கிரகங்களின் இயக்கத்தால் ஏற்படும் இரட்டை ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்வும் அரிய நிகழ்வு. ஜோதிட உலகில் ஒரு அதிசயமான நேரம் உருவாக இருக்கிறது. 2 முக்கிய கோள்கள் ஒரே நேரத்தில் ஒரே ராசியில் சேரும் யோக கட்டம் உருவாவது சில ராசிகளுக்கு பேரதிர்ஷ்டத்தை தர உள்ளது. அதேபோல் இந்த 2 கோள் சேர்க்கை தங்கள் பொருளாதார நிலையை அளவுக்கு மீறி உயர்த்தும் வகையில் செயல்படும். பண வசதி, லாப வாய்ப்புகள், புதிய முதலீடுகளில் வெற்றி கிடைக்கும். விண்மீன் இயக்கங்கள் மனித வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி கொண்டவை. குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்கள் புதன் மற்றும் குருவின் நேரடி பார்வையின் பலன் காரணமாக பொருளாதார நிலை உறுதியடையும். தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும். இவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ளும் போது செல்வம் அதிகரிக்கும். சரி, உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லதே உங்களை தேடி வரும்.